இந்தியாவின் ஏற்றுமதி கேந்திரம், வந்தவரை வாழ வைத்த நகரம், தனது பண்பாடு, கலாச்சாரம் ஆகிய அனைத்தையும் உழைப்பாக கொண்டு உயர்ந்த நகரம், நேற்றைய தொழிலாளர்களை இன்றைய முதலாளியாக மாற்றிய வல்லமை படைத்த நகரம், உலக அளவில் இந்தியாவின் பின்னலாடை ஏற்றுமதியில் 51% தனது உழைப்பால் கொண்டு உயர்ந்துள்ள நகரம், நவநாகரீக உலகமும் உலக சந்தையும் திருப்பூரின் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியாக மாற்றிவிட்டன. இந்தியாவின் தொழில் நகரம் என்ற பெயரை அடைந்ததின் விளைவாக அதன் பசுமையை மெல்ல இழந்தது. அடுத்த தலைமுறையை உலுக்கும் பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன? பலரின் இந்த தீர்வுக்கான தேடலில் வெற்றி அமைப்பு ஒரு உன்னத தீர்வை எட்டி உள்ளது. பலி கொடுத்த பழைய வனப்பை மீட்டெடுக்க நாங்கள் இருக்கிறோம் என்கிறது வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு. அந்த தீர்வை கடந்த 20 ஆண்டுகளில் வெற்றிகரமாக செயல்படுத்தி ஆசியாவின் முன்னணி காடு வளர்ப்பு திட்டங்களில் இதுவும் ஒன்றாக தடம் பதித்துள்ளது. மரம் நடுவதோடு நின்றுவிடாமல் அணைகளை சீரமைத்து, நீர்நிலைகளை பராமரித்து, மழை நீரை சேகரித்து, அரசு பள்ளி மாணவர்களுக்கு பசுமை கட்டிடங்களை கட்டிக் கொடுத்து, பள்ளி வளாகங்களை பசுமையாக மாற்றி திருப்பூரின் இயற்கை மீட்பராக திகழ்கிறது வெற்றி அமைப்பு. Vanathukul Tirupur means forest inside Tirupur district. It all started on the day of homage to our beloved People's President Dr. APG. டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் திடீர் மரணம் அவரை வழிகாட்டியாக கொண்ட பலரையும் மிகுந்த வேதனையடையச் செய்தது. கலாம் ஐயா அவர்களின் இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வினை வெற்றி அமைப்பு ஒருங்கிணைத்தது. அப்போது வந்திருந்த அனைவரும் திருப்பூர் நகரில் 1,00,000 மரக்கன்றுகளை நட்டு பராமரிப்பதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு கலாம் ஐயா அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் செயலில் இறங்கினார்கள். வனத்துக்குள் திருப்பூர்ன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக திருப்பூர் சுற்றி வனம் இல்லை, வனத்துக்குள் திருப்பூர் இருக்க வேண்டும் என்ற கான்செப்டில் நிறைய மரங்கள் நட்டிருக்காங்க. முதல் வருடம் 1,00,000 மரங்கள் என்ற இலக்கில் களமிறங்கினோம். 100 நாட்களில் 1,35,000 மரங்கள் என்ற இலக்கினை நிறைவு செய்த வேளையிலே தொடர்ந்து மக்களிடம் கிடைத்த ஆதரவு, கொடையாளர்களின் ஆதரவு, தன்னார்வலரின் ஆர்வம் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த திட்டம் தொடரப்பட்டது. இன்று 10,00,000 மரங்கள் என்ற இலக்கினை அடைந்துள்ளோம். தன்னலமற்ற தோழமை தொண்டு நிறுவனங்கள் உதவியால்தான் இந்த சாதனை சாத்தியமானது. இந்த இயக்கத்தில் பொதுமக்கள், விவசாயிகள், தொழிற்சாலை உரிமையாளர்கள், மாணவர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள், வனத்துறை அதிகாரிகள், அறம் சார்ந்த அமைப்புகள் மற்றும் IFGTP போன்ற அனைத்து தரப்பினரும் ஈடுபட்டுள்ளார்கள். இதுவே இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாகும். அத்திட்டத்தின் வழிகாட்டும் தத்துவம் என்னவென்றால், நிலம் மற்றும் மரம் தோட்ட உரிமையாளருக்கு சொந்தமானது. அதன் தூய்மையான காற்று மற்றும் மழைநீர் அந்த மண்ணின் மக்களுக்கு சொந்தமானது. திரு ஓசை காளிதாசன், திரு கோவை சதாசிவம் மற்றும் திருமதி இன்ஸ்பயர் ரேவதி போன்ற முன்னணி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஒவ்வொருவரும் இந்த பணியை உலகின் பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் செயலில் திறம்பட பங்கு வகிக்கின்றனர்.
இந்த திட்டத்தின் நன்மைகள் சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்ல, விவசாயிகளுக்கும் நில உரிமையாளர்களுக்கும் கூட பொருளாதார ரீதியாக பயன் அளிக்கும். கஷ்டப்பட்டு ஆம்பளை இல்லைங்கோ, பொம்பளை தான் இருக்கிற, அதனால நமக்கு செடி வச்சு கொடுங்க, வளர்த்த முடியாதுன்னு வச்சுருங்க. வளர்த்துல சோளத்தட்டு போட்டு ஆள் போட்டு செய்யறதுக்கு ஏதோ இது வச்சா ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா வந்துரு மரம் அப்படின்னு வச்சுருங்க. மழை வேண்டுங்கன்னு நல்லா தான் வருதுங்க. We have a thorough satisfaction with this afforestation drive. We could improve the revenue of farmer. We could improve the environmental situation. The entire biodiversity chain was revived to a certain extent and long way to go. I can practically see that after the plantation, the rainfall in and around Tirupur has improved a lot. People say when you grow a tree, you get all the benefits, but we are just enjoying that benefit. Currently, they are touching the million mark. 1 million trees in a district which has a population of close to 3 million. So that means we have about 1 tree for every third person in the district. That is the kind of greenery that has been envisaged and that has been made into a reality. மேற்கூறிய காடு வளர்ப்பு வேலையுடன் மட்டும் வெற்றி நின்றுவிடவில்லை. அவர்களின் மற்ற பணிகளும் மிகவும் முன்னோடியானவையாகும். எங்களுக்கு எங்கள் முன்னோர்கள் கொடுத்த அந்த தூய நதியான நொய்யலை எங்களது சந்ததிகளுக்கு நாங்கள் கொடுத்து செல்ல வேண்டும் என்ற முயற்சியில் தான் இறங்கி இருக்கின்றோம். அந்த முயற்சியில் ஓரளவு வெற்றி பெற்றும் வருகின்றோம். கிட்டத்தட்ட 10 வருட காலமாக நொய்யல் நதியை பாசனத்திற்கு உபயோகப்படுத்த முடியாத நிலையில் இருந்த நதி நீரானது கடந்த 2 வருடமாக பாசனத்திற்கு திறந்துவிடக்கூடிய ஒரு சூழலை எட்டியுள்ளோம். வருங்காலத்தில் இன்னும் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருடந்தோறும் நொய்யலில் தூய நீர் ஓடுவதற்கான முயற்சிகளை எடுப்பதாக உறுதி பூண்டுள்ளோம். இந்த முயற்சிகள் பருவமழையை மீண்டும் திருப்பூர் நகரத்திற்கு கொண்டு வர உதவி உள்ளன. இந்த நிகழ்ச்சி ஏன் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு அதான் தோணுது. இந்த ஒரு டீம் ஒர்க் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பண்ற ஒரு விஷயம் இது. ஏன்னா இவ்வளோ எல்லாருமே சக்சஸ்ஃபுல் பீப்புள் இங்க இருக்கிறவங்க, லான்ச் பண்றவங்க உட்காந்து இது ஒரு நிகழ்வாக எடுத்துட்டு போய் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து, தன்னார்வலர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, அரசு அதிகாரிகளை கூட கொண்டு வந்து இது ஒரு வாழ்நாள் சாதனை. இந்த திட்டம் 6 கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. So first year it started with little difficulties and slow phase. So after a couple of months, many of my friends, industrialists, has joined in our journey with a lot of contributions. 6 ஆண்டுகளுக்கு முன்பு கடும் வறட்சி நிலமாக இருந்த இந்த இடம் இப்போது வளர்ந்து வரும் பசுமை காடாக மாறி உள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 8 ஏக்கர் பரப்பளவில் அனைத்துமே மரங்களாக வச்சு இன்றைக்கி இந்த இடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பறவைகள், அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தவளை, பாம்பு, இதெல்லாம் பாம்பெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகப்படியாக இங்கே இருக்குது. காடாகவே சும்மாவே கிடந்தது. சரி, இதில் ஏதாவது மரம் வைக்கலாம், மரம் நடலாம்ங்கும் போது தான் இந்த வனத்துக்குள் திருப்பூர் கரெக்டாக பேப்பரில் ஒரு தினமலர் மூலமாக வனத்துக்குள் திருப்பூர் அப்ரோச் பண்ணோன்னே உடனே திருப்பூர்லேருந்து பெரியவங்கெல்லாம் இந்த தோட்டத்தில் இந்த மாதிரி மரம் நடுறதுக்கு ஆசைப்படுறாருன்னு ஒரு 12 காரில் வந்துட்டாங்க. அந்த வனத்துக்குள் திருப்பூர் உறுப்பினர்களும் அவங்களுக்கு இருந்த ஆர்வம், உற்சாகம் இன்னும் மிக மிக அதிகமாக மீண்டும் மரம் நடுறதுக்கு ஒரு ஆர்வத்தை உருவாக்குச்சு. வந்தவங்க எந்தெந்த மரம் வேணும், இந்த ஏரியாவில் எது வரும், என்ன எது, எல்லா விவரங்களையெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அவங்க ஊக்கப்படுத்தினது ஒன்று, அவங்க சப்போர்ட் பண்ணது ஒன்று, அவங்களே மரம் நட்டு கொடுத்தாங்க. அதுதான் ரொம்ப பொறுமை. பசுமை கொடையாளர்கள் மூலம் வழங்கப்பட்ட 30 டிராக்டர்கள் மூலம் மரக்கன்றுகளுக்கு நீர்விட்டு மரங்களை கண்ணும் கருத்துமாக பராமரித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் டிராக்டர்களில் GPS கருவிகள் பொருத்தப்பட்டு நீர்விடும் பணிகளும் கண்காணிக்கப்படுகின்றது. எங்களுக்கு நினச்சாலே ஒரு ஹாப்பியாக, ஒரு பாக்கியமாக நாங்கள் ஃபீல் பண்ணுறது இந்த சிவன் மலை. ஸோ மலை ஃபுல்லாக சீமக்கருவேலையை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்டேஜில். அந்த சீமக்கருவேலை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம நாட்டு மரங்கள் ஒரு 1500 நாட்டு மரங்கள் ஃபுல்லாக உள்ள நட்டோம்.
நம்ம நட்ட மரங்கள் வந்து கம்மியாக இருந்தாலும் தானாக முளைச்ச மரங்கள் வந்து இப்போ இயற்கையோட சப்போர்ட்டில் பறவைகளோட எச்சத்தில் முளைச்ச மரங்கள் வந்து ஒரு டோட்டலாக ஒரு உயிர் சூழலை உருவாக்கி மலையே ஒரு பசுமை ஒரு போர்வை போத்தின மாதிரி இப்போ ஒரு மாறிடுச்சு மலையே. நம்ம இயற்கையை நோக்கி ஒரு படி எடுத்து வச்சோம்னா அது நம்மளை நோக்கி 100 படி எடுத்து வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த மலை ஒரு எக்ஸாம்பிள் தான். சேனாபதி காங்கேயம் கால்நடை ஆராய்ச்சி மையமும் வனத்துக்குள் திருப்பூரும் இணைந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ட்ரீ பிளான்டேஷன் வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கோம். இது வெறும் மரங்களை மட்டும் நட்டு கொடுக்காம அடுத்த ஒரு 2 வருஷங்களுக்கு வந்து அந்த மரங்களை வந்து பேணி பாதுகாக்கிறதுல அவங்க எடுத்துக்கிட்ட முன்னெடுப்பு நிச்சயமாக குறிப்பிடத்தக்கது. இந்த வனத்துக்குள் திருப்பூர் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கமாக இருந்துச்சு. இதில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய அறிமுகம். ஒவ்வொரு சின்ன சின்ன உதவியோ இல்லை பெரிய உதவியோ எதாக இருந்தாலும் உடனே கேட்காமையே கிடைக்குது. இந்த மரங்கள் வச்சுக்கப்புறம் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நாம் எதை ஒன்றை மேம்படுத்த எண்ணுகிறோமோ அதை முதலில் அளவிட வேண்டும். எனவே வனத்திற்குள் திருப்பூரின் தலைமை குழுவானது இத்திட்டத்தை பிற இடங்களுக்கும் விரிவுபடுத்த எண்ணி சித்தார்த் அமைப்பின் உதவியோடு அதன் சூழலியல் மேம்பாட்டை ஆய்வுகளுக்கு உட்படுத்தி கணக்கிட்டது. The study conducted in the 70 plots alone has brought out about some 241 species of flowering plants, about some 80 species of birds, also 65 species of butterflies, 40 species of spiders in a very short one-season study. Definitely species are more. The natural ecosystem is started functioning, and that is what happening in that plots now. Actually, a detailed study of the soil characteristic has shown started changing to a more fertile and soft and good soil. Also, probably in a long run, definitely it is going to affect in its water availability of the area, water percolation, and also so much trees planted. All this actually giving a lot of oxygen replenishment for otherwise industrialized districts of Tirupur and the Tirupur city, where the atmosphere is known to be more and more polluted. Now it is the oxygen is created for the people of Tirupur. இந்த ஆய்வின் முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. வெறும் 6 ஆண்டுகளில் வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு மூலம் 10 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. There is a very interesting observation of different kinds of species. There are many forest raptor species identified in the city now, and there are many species are indicators of good forest areas have identified in the city plantations. பறவைகள், வண்ணத்து பூச்சிகள் மற்றும் சிலந்திகள் போன்றவை ஒரு உயிர் சூழலில் முக்கிய மேம்பாட்டு குறியீடுகளாக விளங்குகின்றன. இந்த குறுங்காடுகளானது பறவைகள் மற்றும் பிற உயிரினங்களின் உணவிடமாகவும் உறைவிடமாகவும் திகழ்கின்றது. பறவைகளே சூழலின் முக்கிய பங்காளர்கள். பறவைகள்தான் விதை பரப்பாளர்களாகவும் பூக்களின் மகரந்த சேர்க்கையாளர்களாகவும் உயிர்களை சமநிலைப்படுத்தும் வேட்டையாளர்களாகவும் திகழ்கின்றன. நாங்கள் வச்ச மரம் 70 வெரைட்டினா இந்த பறவைகள் கொண்டு வந்து போட்ட விதையில் அதுவாக உருவானது வந்து மொத்தம் 210. நாங்கள் வச்சது இல்லாமல் 140 வகை. இதை வந்து அறிஞர்கள், விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி அவங்களோட ஆய்வு கட்டுரையை கொடுத்துருக்காங்க. உயிர் சூழலில் வந்து அதில் இருக்கிற சிலந்திகளோட எண்ணிக்கையை வச்சு தான் வந்து உயிர் சூழலில் மதிப்பிடணும்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் வந்து வனத்துக்குள் திருப்பூர் மரங்களில் எடுத்த ஆய்வில் 32 வகை சிலந்திகள் இருக்குன்றது தான் இந்த ஆய்வு. இந்த திட்டத்தின் மற்றொரு பயனாக 4000 மெட்ரிக் டன் கரியமில வாயுவை தூய்மைப்படுத்தி உலகளாவிய பசுமையில்ல வாயு போராட்டத்தில் திருப்பூர் குறுங்காடுகள் தன் பங்கினை அளித்துள்ளது. திருப்பூர் இயற்கை சூழலுக்கு திரும்புகிறது என்பதை இந்த ஆய்வு முடிவுகள் நிரூபித்திருக்கிறது. வனத்துக்குள் திருப்பூர் வந்து கடந்த 6 வருடங்களில் அவங்க வந்து 10 லட்சம் மரக்கன்றுகளை நெருங்கி இருக்காங்க. அதில் 84% சர்வைவல் ரேட் இருக்குது. அதற்கு வனத்துக்குள் திருப்பூர் இயக்கத்துக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் இந்த சமுதாயத்தின் சார்பில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
எந்த ஒரு நோக்கத்திற்குமே அந்த நோக்கம் எதற்காக எடுத்திருக்கின்றோமோ அந்த நோக்கம் கதாநாயகனாக இருந்தால் மட்டுமே அந்த திட்டம் வெற்றி பெறும் என்பதற்கு இந்த வனத்துக்குள் திருப்பூர் திட்டம் என்பது மிகச்சிறந்த உதாரணமாக கருதுகிறோம். இதெல்லாம் நாங்கள் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, எங்களுக்கு பின்னால் வர சந்ததிகள் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும், ஒரு எங்களை பார்த்து வந்து அவங்களும் வந்து அந்த நாட்டை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து குறிக்கோளோடு வந்து நாங்கள் இருக்கிறனால வந்து இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம். திருப்பூரை பற்றின ஒரு கண்ணோட்டமே வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலக அளவுலையும் சரி மக்கள் மத்தியிலையும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் நகரம், மாசை ஏற்படுத்தக்கூடிய நகரம் அப்படிங்கிற விஷயம்தான். ஆனால் அதை மாற்றி காட்டுறதுக்காக வனத்துக்குள் திருப்பூர் ஆரம்பித்து இந்த 5 ஆண்டு காலத்தில் வந்து நொய்யலாறு பராமரிப்பாகட்டும், சாயக்கழிவு நீர் மேலாண்மையாகட்டும், அதுக்கப்புறம் குப்பை மேலாண்மையாகட்டும், ஒரு மாசடைந்த ஒரு நகரத்தை வந்து அதனுடைய பிம்பத்தையே மாற்றி காட்டணுங்கிற ஒரு குறிக்கோளோட செயல்பட்டு வர்றது வந்து வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு. இந்த மண்ணும் மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாடுபட்டு இருக்கிற வனத்துக்குள் திருப்பூர் நண்பர்களுக்கும் குழுவுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. We thank from our bottom of the heart for the industries for their generous contributions and more of physical involvement with the team for the entire Vanathukul Tirupur community. We wish to invite and join us our journey with long-term continuity to improve our society. தரிசாக வீணாக கிடந்த நிலம் இன்று மரக்கன்றுகளால் சூழ்ந்து பசுமை காடாக காட்சியளிக்கிறது. வனத்துக்குள் திருப்பூர் இயக்கம் வந்து ஒரு முன்மாதிரியாக, ஒரு முன் உதாரணமாக, மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் 37 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது இதையும் தாண்டி. அப்போது அங்கே உள்ள இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இவர்கள் மட்டுமல்லாது தொழிலதிபர்கள், பொருளாதார உதவி செய்யக்கூடியவர்கள் ஒன்று சேரணும். இந்த இளைஞர்களின் சக்தியை, மாணவர்களின் சக்தியை உபயோகப்படுத்தணும். So overall this is a dream project for the people of Tirupur and being done by the people of Tirupur. I really wish this project grand success. அது 1 லட்சங்கிறது வந்து இன்றைக்கி வந்து 1 மில்லியன் 10 லட்சம் ஆனது வந்து கலாமையாவோட ஆன்மா தான் வந்து அவரோட ஆசை தான் வழி நடத்திட்டு இருக்கு அப்படின்றத வந்து திடமாக நம்புகிறேன். Imagine you have 1 billion people, India, billion trees, you calculate how much oxygen we release, 1 billion tree, and how much carbon dioxide is killed. So that's why I'm asking all of you, will you take an oath from me?